இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவராக இருந்த பாலச்சந்திரன் ஓய்வு பெற்றார். இதனைத் தொடர்ந்து புதிய தலைவராக மூத்த விஞ்ஞானி முனைவர் அமுதா பொறுப்பேற்றுள்ளார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் கீழ் 7 மண்டல வானிலை ஆய்வு மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றில் ஒன்று சென்னையில் உள்ள தென்மண்டல வானிலை ஆய்வு மையம். இந்த மையமானது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் வானிலை தொடர்பான செயல்பாடுகளை கவனிக்கிறது. தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ளது. ஹைதராபாத், பெங்களூர் மற்றும் திருவனந்தபுரத்தில் உள்ள 3 வானிலை ஆய்வு மையங்களும் சென்னையில் உள்ள மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ளன. வானிலை மையத்தின் தலைவர்களாக இருப்பவர்கள் மற்ற தரப்பினரை விட பள்ளி மாணவர்கள் மத்தியில் பிரபலமாவது வழக்கம். ஏனென்றால் பருவமழை காலங்களின் போது பள்ளி விடுமுறை பற்றி தெரிந்து கொள்ள வானிலை அறிவிப்புகள்தான் உதவியாக இருக்கும். அந்த வகையில் முன்னாள் தலைவர் ரமணன் பள்ளி குழந்தைகளால் கொண்டாடப்பட்டவராக இருந்தார். அந்த வரிசையில் அடுத்த தலைவராக பொறுப்பேற்று கடந்த 8 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த பாலச்சந்திரனுக்கும் தனி இடம் உண்டு. ரமணன் ஓய்வுக்கு பிறகு 2016ஆம் ஆண்டு அந்த பதவிக்கு வந்த பாலச்சந்திரன் 2018ஆம் ஆண்டு இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவராக பதவி உயர்வு பெற்றார். 50க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ள இவர் வானிலை நிலவரங்களை அதன் இணையதளத்தில் தமிழில் வழங்கும் சேவையை அறிமுகப்படுத்தினார். அடுத்த 3 மணி நேரத்துக்கான வானிலை நிலவரம், சமூக வலைதளங்களில் வானிலை முன்னறிவிப்புகளை உடனுக்குடன் தமிழில் வெளியிடுதல் போன்ற சேவைகளையும் அறிமுகப்படுத்தினார். வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் அதிக அளவில் வானிலை தரவுகளை பெறுவது மற்றும் வானிலை கணிப்பை மேம்படுத்த ஏராளமான கருவிகளை நிறுவினார். 1992 ஜூன் மாதம் வானிலை ஆய்வு பணியில் இணைந்த பாலச்சந்திரன் தரவுகள் பகுப்பாய்வு, வானிலை கருவிகள் பொருத்துதல், வானிலை முன்னறிவிப்பு வெளியிடுதல் உள்ளிட்ட ஆய்வு மையத்தின் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றியுள்ளார். கஜா, நிவர், மாண்டஸ், மிக்ஜாம், ஃபெஞ்சல் உள்ளிட்ட புயல்களின் போது பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பொறுப்பில் திறம்பட பணியாற்றிய பாலச்சந்திரன் வெள்ளிக்கிழமையுடன் ஓய்வு பெற்றார். அவருக்கு பதிலாக மூத்த விஞ்ஞானியான முனைவர் அமுதா புதிய தலைவராக சனிக்கிழமை பதவியேற்றார். ராணி மேரி கல்லூரியில் முதுகலை பட்டம் பெற்ற அமுதா 1991ஆம் ஆண்டு முதல் வானிலை ஆய்வு மையத்தில் பல்வேறு பதவிகளில் பணியாற்றி வந்துள்ளார். இவர் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக ஆராய்ச்சி மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.